السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய கருணை கடலாகிய ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து, கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் நாடியவனாக ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் 29வது நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான வித்ரியா மஜ்லிஸில் ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஅத் தாபியீன்களும் அவுலியாக்களும் ஷுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ரமலான் நம்மை விட்டும் விடைபெறக்கூடிய கடைசி நிறைவு நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாளையும் ரமலானாக ஆக்கி தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்யுங்கள். 30 நாள் என்பது கணக்கில்லை. இருந்தாலும் நாளையும் ரமலானாக இருந்தால் நாளைக்கு ஃபர்துக்கு 70 கூலி கிடைக்கும், சுன்னத்துக்கு ஃபர்தினுடைய கூலிகள் கிடைக்கும். நாளை கியாமத் நாளில் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒரு நன்மைக்காக ஓடி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் ஒரே ஒரு நன்மை இருந்தால்
சுவனம் சென்று விடலாம் என்று மனிதன் அங்கலாய்த்து நடக்கிற நேரத்தில் அந்த ஒரு நன்மையினுடைய மகத்துவம் நமக்கு விளங்கும். எனவே பெருநாள் கொண்டாடுவது நமக்கு நோக்கமல்ல. நாளையும் அல்லாஹ் நமக்கு ரமலானாக ஆக்கி தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்யுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் தௌபாவை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். இஸ்திக்ஃபாரை வாயில் மொழிந்து கொண்டே இருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற புனிதமான கலிமாவை வாயில் மொழிந்தவர்களாக இருங்கள். அதோடு சேர்த்து அல்லாஹ்விடத்தில் ஒரு வேண்டுகோளை நாம் வைப்போம். யா அல்லாஹ், எங்களுக்கு இதை கடைசி ரமலானாக ஆக்கிவிடாதே. இன்னும் பல ரமலான்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து உன்னுடைய அருளை எங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தித்தா என்று கேட்டுக்கொண்டிருப்போம். அல்லாஹ் நாடியதை அவன் நடத்துவான். அவன் நடத்துவதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். நாம் அவனிடத்தில் கேட்பது நமக்கு கடமையாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, 29 நாட்களாக வித்ரியாவை ஓதுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தான். அடுத்த வருடங்களிலும் இது போன்ற மஜ்லிஸ்களில் வந்து அமரும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும். எத்தனையோ பேர்கள் சினிமா பாட்டுக்களை பாடி கண்மணி நாயகத்தினுடைய வித்ரியாவை மௌலாய ஸல்லி வஸல்லிம் என்பதை கேலி செய்து கொண்டு நடக்கிற காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மஜ்லிஸில் வந்து மரியாதையோடு கண்மணி நாயகத்தினுடைய புகழ்பாக்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தானே, அதை அப்பா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். யுவஃபிகுஹு ரப்புல் உலா லியுஹிப்புஹு. கண்மணி நாயகத்தை பிரியப்படுவதற்கு தௌஃபீகை அல்லாஹ் தான் நமக்கு தந்தான். சிலரை கேலி செய்வதற்கு படைத்திருக்கிறான் என்றால், சிலரை கிண்டல் செய்வதற்கு படைத்திருக்கிறான் என்றால், சிலரை சினிமா பாட்டு படிப்பதற்கென்று படைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புகழ் கவிதைகளை, கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான தர்பாருக்கு புகழ் கவிதைகளை நாம் எடுத்து வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால், அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்தான பாக்கியங்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. நம்முடைய திறமைகளை கொண்டல்ல, நம்முடைய மரியாதைகளை கொண்டல்ல, நம்முடைய மகத்துவத்தை கொண்டல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீகை தந்தான். அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், லியுவஃபிகுஹு ரப்புல் உலா யுவஃபிகுஹு. அடிமையாகிய தனக்கு அல்லாஹ் தௌஃபீகை தந்தான். ரப்புல் உலா உயர்ந்த மகத்துவமாகிய அல்லாஹ் லியுஹிப்பஹு கண்மணி நாயகத்தை பிரியப்படக்கூடிய தௌஃபீகை தந்தான். எல்லா கட்டங்களிலும் நாயகத்தை பிரியப்படுகிற நிலை, அவர்கள் சம்பந்தமான புகழ் பாக்களா, அவர்களுடைய உடலை புகழ்கிற கண்ணியமான மஜ்லிஸா, ஸலவாத்துன் நாரியா மஜ்லிஸா, மௌலிது ஷரீஃபா, புர்தா மஜ்லிஸா என்று நாம் ஓடுகிறோமே, அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தந்திருக்கிறானே, அது ஒரு தௌஃபீக் என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுவார்கள், நம்மில் சிலருக்கு இந்த புனிதமான மஜ்லிஸிலே தபர்ருக்கை கொடுப்பதற்குரிய பாக்கியத்தை தருகிறான். இதற்காக வேண்டி செலவு செய்கிற பாக்கியத்தை தருகிறான். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் தங்கத்தை தந்திருந்தாலும் கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான புகழ்பாக்களை படிக்கக்கூடிய மஜ்லிஸுக்காக வேண்டி நான் அதை செலவழிப்பேன் என்று ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அதை அப்பா அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். வயுன்ஃபிகு அஸ்ஃபா மாலிஹி, தன்னுடைய மாலிலே சிறந்த பொருளை கண்மணி நாயகத்தினுடைய மஜ்லிஸுக்கு செலவழிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுவும் ஒரு பாக்கியம். வஹப்பஹு, அவர்களை பிரியப்படக்கூடிய பாக்கியத்தையும் பிரியம் வைக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். வயஅஷிகு மௌலானா வயுஅஸ்ஸிரு ஹுப்பஹு, அந்த கண்மணி நாயகம் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பிரியப்பட்டவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பிரியப்பட்டவர்கள். வயஅஷிகு மௌலானா, நம்முடைய எஜமானனாகிய அல்லாஹ்வை கண்மணி நாயகம் இஷ்க் வைத்திருந்தார்கள். அவர்களின் மீது அல்லாஹ்வின் மீது பேரின்ப காதல் கொண்டிருந்தார்கள். அதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில், ஆயிஷா எனக்கு அனுமதி கொடுங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லி வணங்கச் செல்லுவார்கள். லலம்து நஃப்ஸ்
லலம்து சுன்னதமன் அஹியல்லலாமைலா என்று புர்தா தந்த இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவதை போல கால் கடுக்க நின்று வணங்குவார்கள். அது ஒரு இஷ்க், அது ஒரு பேரின்ப காதல். அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக. இரவு நடுநிசி நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்திருக்கிறான். எழுந்திருக்கிற நேரத்தில் தான் யாரை பிரியப்படுகிறானோ, தன்னுடைய தாயை அல்லது தன்னுடைய மனைவியை, தன்னுடைய மக்களை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவன் பெருநாள் நெருங்குகிற அந்த கட்டத்தில் திடீரென்று இரவு நடுநிசி நேரத்திலே விழித்தெழுகிறான். விழித்தெழுந்து விட்டு தன் மகளை நினைக்கிறான், தன் மனைவியை நினைக்கிறான், தன் பெற்றோரை நினைக்கிறான். பல்லாயிரம் மைல்களுக்கு பின்னால் நாம் இங்கு கிடக்கிறோமே என்று அன்றைய இரவு தூங்குவதில்லை. அவனுடைய கண்கள் தூக்கத்தை மறைக்கிறது. நாம் மட்டும் இங்கே கிடக்கிறோமே, நம்முடைய மக்களோடு இருக்க முடியவில்லையே என்று நினைத்து பார்க்கிறான். தூக்கத்தை மறைக்கிறான். காரணம் என்ன? தன் மக்களின் மீது இருக்கிற பாசம். அல்லாஹ் மனைவி மக்கள் மீது, குடும்பத்தினரின் மீது பாசத்தோடு வாழ வைப்பானாக. உதாரணத்திற்கு செல்கிறேன். அந்த இரவு நடுநிசி நேரத்திலே தன்னை மறந்தவனாக, தன்னிலை மறந்தவனாக, தூக்கத்தை மறந்தவனாக குடும்பத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறானே, அதைவிட 1000 மடங்கு அதிகமாக கண்மணி நாயகம் இரவு நடுநிசி நேரத்திலே எழுந்திருத்து அமர்ந்து தன் ரப்பை நினைக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக. இரவு எத்தனை நாட்கள் எழுந்திருத்திருப்போம். சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருப்போம். ஏதாவது தூக்கம், திடீரென்று ஏதாவது கனவு கண்டு எழுந்திருப்போம். இரவு 2 மணியாக இருக்கும், 3 மணியாக இருக்கும். ஒது செய்து 2 ரகாத் தொழுது என்னுடைய ரப்போடு உரையாடி விட்டு தூங்கலாமே என்ற எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் வருகிறதா? ஏன் வரவில்லை? அது கண்மணி நாயகத்துக்கு இரவு நடுநிசி நேரத்திலே எழுந்திருத்து தன்னிலை மறந்தவர்களாக சூரத்துல் பக்கராவை ஓதுகிறார்கள், ஆலை இம்ரானை ஓதுகிறார்கள், நிசாவை ஓதுகிறார்கள், 7 ஜுசுவை முதல் ரக்காத்திலேயே ஓதுகிறார்கள். கால் கடுக்க நின்று வணங்குகிறார்கள். நம்மை போன்று 7 ஜுசு ஓதுவதல்ல. நரகத்தினுடைய அதாபு சம்பந்தமான ஆயத்துகள் வந்தால் அப்படியே அழுது கொண்டே ஓதுவார்கள். அந்த ஷவுக், அதைத்தான் புர்தா தந்த இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே, ரப்பிடத்திலே நாம் மன்றாட வேண்டும். குடும்பத்தை நினைத்து அழுகிற நான், பிள்ளைகளை நினைத்து பார்க்கிற நான், சொந்த பந்தங்களை நினைத்து பார்க்கிற நான், என்னுடைய ரப்பை நினைப்பதற்கு ஏன் எனக்கு மனது வரவில்லை? இரவு நடுநிசி நேரமாகிற நேரத்தில் எழுந்திருக்கிறேன். எழுந்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஒது செய்து 2 ரகாத் தொழுது விட்டு என் ரப்போடு முனாஜாத் செய்வதற்கு, என் கண்மணி நாயகத்திற்கு அந்த நடுநிசி நேரத்திலே அமர்ந்து கொண்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் யா மன் அஷர்ரஃபஹுல்லாஹ் யா மன் கர்ரமஹுல்லாஹ் யா மன் அல்லமஹுல்லாஹ் என்று ஸலவாத்தை சொல்வதற்கு நமக்கு ஏன் அந்த நடுநிசி நேரத்திலே பாக்கியம் வரவில்லை? சிந்திக்க வேண்டும். இரவு நடுநிசி நேரத்திலே எழுந்திருத்து எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் அல்லாஹ்வோடு உரையாடுவது என்பது ஒரு பேரின்ப ரசனை. அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. அப்பா அவர்கள் அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். வயஷிகு மௌலானா, தன்னுடைய மௌலானாவாகிய அல்லாஹ்வோடு அவர்கள் உரையாடுவார்கள். தன் மனைவியின் மீதுள்ள ஹுப்பை விட, தன் மக்களின் மீதுள்ள பிரியத்தை விட, தன் வியாபாரத்தின் மீது இருக்கிற பிரியத்தை விட, சிலர் நடுநிசி நேரத்திலே எழுந்திருப்பார்கள். நஷ்டப்பட்டு விட்ட வியாபாரத்தை நினைக்கிறார்கள். முதலை முடக்கினோமே, வியாபாரம் நடக்கவில்லையே, நாட்கள் கடக்கின்றனவே, புரண்டு புரண்டு படுக்கிறார்கள். தன்னுடைய படுக்கையிலே தூக்கம் வருவதில்லை. காரணம் என்ன? தான் விரும்புகிற வியாபாரம், தான் லைத்திருக்கிற வியாபாரம், தன் எதிலே ஈடுபட்டிருக்கிறானோ அது சரிவர நடக்கவில்லையே என்று நினைத்து பார்க்கிறான். தன்னுடைய வருமானம் குறைந்து விட்டதே, என்னுடைய வருமானத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது என்று நினைத்து பார்க்கிறான். கவலை வருகிறது. என்னுடைய ஆகிரத்தினுடைய வருமானம், என்னுடைய கபருடைய வருமானம், என்னுடைய மஹ்ஷருடைய வருமானம், என்னுடைய ஆமால் நாமாவுடைய வருமானம்
குறைந்ததே என்று ஏன் நமக்கு வரவில்லை? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஹுப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். வியாபாரத்தினுடைய பிரியத்தை விட, குடும்பத்தினுடைய பிரியத்தை விட, நண்பர்களுடைய பிரியத்தை விட அல்லாஹ்வுடைய பிரியத்தை தேர்ந்தெடுத்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது சஹாபாக்களுக்கு. அருமையான சகோதரர்களே, சொல்வார்கள் யுதல்லிகு துன்யானா வயத்லுபு ரப்பஹு. இந்த துன்யாவை அவர்கள் தலாக் சொன்னார்கள். வயுதல்லிகு துன்யானா, தூக்கத்தை மறந்து தொழுகையில் நிற்கிறார்கள். ஆனால் நமக்கு நேர் மாற்றமாக இருக்கிறது. தொழுகையில் வைத்து தூக்கம் வருகிறது. தூக்கத்தை மறந்து அவர்கள் தொழுகையில் நின்றார்கள். தொழுகையிலே அல்லாஹ் அல்லாத எதையும் நினைக்காதவர்களாக இருந்தார்கள். நம்முடைய நிலைமையோ தொழுகைக்கு கை கட்டினால் தான் மறந்த பொருட்களே நினைவுக்கு வருகிறது. தடுமாறிய சிந்தனைகள் நினைவுக்கு வருகிறது. ஏன் இந்த நிலை? நாம் மாற வேண்டாமா? அதை பற்றி ஏன் நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம்? எல்லாவற்றையும் சிந்திக்கிறோம். முன்னேற்றம் வரலையே, முன்னேற்றத்தை காணலையே, பிள்ளைகளுடைய படிப்பில் முன்னேற்றத்தை காணவில்லையே, வியாபாரத்தில், தொழில் துறையில், நாம் நடத்துகிற அனைத்திலும் முன்னேற்றம் காணவில்லையே என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய இபாதத்தில், அல்லாஹ்வுடைய ஹுப்பில் ஏன் முன்னேற்றம் வரவில்லை என்பதை பற்றி கவலைப்படவில்லை. ஆரம்ப காலத்தில் இருந்து தொழுகிறோம், ரக்காத்து தடுமாறித்தான் தொழுகிறோம். இன்றைக்கும் அதுதான் தொடர்கிறது. அதை பற்றிய கவலை வரவில்லை, மாற்றம் வரவில்லை. ஒரு ரக்காத்தாவது என் நிலை தடுமாறாமல், என் நிலையிலே மாற்றம் வராமல், என் ரப்போடு நேரடியாக நின்று தொழக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே நேரடியாக வேண்டுதல் வைப்பதை போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, என் கண்மணியே நாயகமே, யா ரசூலல்லாஹ், எனக்கு இபாதத்திலே இன்பத்தை தாருங்கள் நாயகமே என்று நாம் இரவு நடுநிசி நேரத்திலே அல்லாஹ்வோடு நேரடியாக வேண்டுதல் வைக்கிறோம். அல்லாஹ்வினுடைய சொந்த குதிரத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே நாம் உதவி கேட்கிறோம், அல்லாஹ் கொடுத்த குதிரத்தை கொண்டு. கண்மணி நாயகத்தை பற்றி சொல்கிறார்கள், யுதல்லிகு துன்யானா, நம்முடைய துன்யாவை அவர்கள் தலாக் சொல்லிவிட்டார்கள். எனவே துன்யா பெரிதாக தெரியவில்லை. ஆகிரத்தை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். வயத்லுபு ரப்பஹு, தன்னுடைய ரப்பை அவர்கள் தேடுகிறார்கள். ஃபமக்தார ஃபித் துன்யா ஹயாத்தன், துன்யாவில் அவர்கள் வாழுவதை பிரியப்படவில்லை. துன்யாவில் நாம் வாழ வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நீண்ட ஆயுளை கேட்க வேண்டும், நோயற்ற வாழ்வை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், இபாதத் செய்யக்கூடிய தௌஃபீக்கை கேட்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்தில் என்ன கேட்டார்கள்? அர் ரஃபீகல் அலா, அர் ரஃபீகல் அலா, அர் ரஃபீகல் அலா என்று கண்மணி நாயகம் மதீனத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே சரிந்து கிடந்து கொண்டு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுகிற நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன? அர் ரஃபீகல் அலா, அர் ரஃபீகல் அலா, அர் ரஃபீகல் அலா, என் உற்ற தோழனை சந்திக்க செல்கிறேன், என் உற்ற தோழனை சந்திக்க செல்கிறேன் என்று கேட்டார்களே. நமக்கும் அந்த நிலை. மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தர வேண்டும். மரணிக்கிற நேரத்தில் என் ரப்பை நான் சந்திக்க செல்கிறேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தினுடைய நேரத்தில் அவர்களுடைய குடும்பங்கள் சுற்றி அழுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம், ஏன் அழுகிறீர்கள்? இந்த நேரம் அழக்கூடிய நேரம் அல்ல, சிரிக்கக்கூடிய நேரம் என்றார்களாம். என் ரப்பை நான் சந்திக்க செல்கிறேன், என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறோம். நான் அதிலே சந்தோஷத்தோடு இருக்கிறேன். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தலாயிலுன் நுபுவாவில் சொல்லி காட்டுவார்கள், மதீனாவிலே இஸ்லாத்தினுடைய 3வது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு வைத்தவர்களாக வீட்டிலே அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள்.
குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு ஒரு மிடறு தண்ணீர் வீட்டில் இல்லை, ஒரு பேரீத்தம்பளம் இல்லை. இஸ்லாமிய ஜனாதிபதி, இஸ்லாத்திற்காக வேண்டி அள்ளி அள்ளி வழங்கிய ஜனாதிபதி இஸ்லாமியர்களால் துரோகம் செய்யப்பட்டு வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. காபிர்களால் அல்ல, இஸ்லாமியர்களால். நோன்பு திறப்பதற்கு தண்ணீர் இல்லை. அவர்களை சந்திக்க செல்கிறார்கள் சிலர். அவர்களை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொன்னார்களாம். நான் ஒரு செய்தியை சொல்லுவேன், நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், ஆனால் நீங்கள் நினைப்பீர்கள் நான் மரணத்தை நினைத்த அந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். மரணத்தை ஆசைப்பட்டு பயந்து போய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள் என்பதால் என் இதயத்திலே நான் அதை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். வந்திருந்த சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார்களாம், நிச்சயம் ஹலீஃபாவே அந்த வார்த்தையை நாங்கள் உபயோகிக்க மாட்டோம், சொல்லுங்கள் நாதா. இன்றைய இரவிலே நான் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்த்தேன். என் கண்மணி நாயகம் என்னை பார்த்து சொன்னார்கள், உஸ்மானே, இன்றைய தினத்திலே நீங்கள் என்னை வந்து சந்திக்கப் போகிறீர்கள். இன்னி ஷாஹிதுன் அலைனா, நம்மோடு நீங்கள் வந்து ஒன்று கூட போகிற நாள் என்பதை என் கண்மணி நாயகம் எனக்கு சொல்லிவிட்டார்கள். எனவே இன்றைய தினத்திலே நான் என் கண்மணி மதீனத்து வேந்தர், மக்கத்து நாதர், புனிதத்தின் பேரரசு முப்புமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே. நம்முடைய இஷ்கும் அதிகப்பட வேண்டும், நம்முடைய மஹப்பத்தும் அதிகப்பட வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கனவிலே காட்டி தந்து உங்களை வரவேற்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்களோ, அதே பாக்கியம் நம்முடைய மரண நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிய வேண்டும். அருமையான சகோதரர்களே, சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தை கோர்வை செய்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தாகிற நேரத்திலும் கண்மணி நாயகம் இப்படித்தான் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த அவர்களுடைய ஊர் அவர்களை புறக்கணித்தது, அவர்களை அடித்து விரட்டியது. அவர்கள் சொன்னார்களாம் அல்லாஹ்விடத்தில், ரப்புல் ஆலமீனே, எனக்கு இந்த உலகம் சுருங்கி விட்டது நாதா, உலகம் சுருங்கி விட்டது, என்னை உன்பக்கம் அழைத்துக்கொள். அகில உலக பிரசித்தி பெற்ற சஹீஹுல் புகாரி என்ற கிதாபையும் இது போன்ற கிதாபுகளை கோர்வை செய்த மாபெரும் முஹத்திஸ் அன்றைய இரவிலே கனவிலே பார்க்கிறார்கள். கண்மணி நாயகம் வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரியை நான் வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று எந்த கண்மணி நாயகம் சொன்னார்களோ அதே வரவேற்பை அல்லாஹ் நமக்கும் தர வேண்டும். நம்முடைய மரண நேரத்தில் கண்மணி நாயகத்தை கனவில் பார்க்க வேண்டும். மரணம் என்று வருகிற பொழுது, இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறோம் என்ற நிலை வருகிற பொழுது எல்லோருக்கும் ஒரு விதமான அச்சம் இருப்பது இயற்கைதான். என்ன காரணம்? ஒரு புதிய அனுபவத்தை நோக்கி செல்கிறோம். ஆத்மா ரூஹ் இல்லாத உடலை பார்க்க போகிறோம். இவ்வளவு காலம் ரூஹோடு சுற்றி கொண்டிருந்த உடலை ரூஹ் இல்லாத ஆத்மாவாக பார்க்க போகிறோமே என்ற சிந்தனை நமக்கு வருகிறது என்றால், அருமையான சகோதரர்களே, மனிதனுக்கு ஒரு பயம் வரும். தன்னந்தனிமையாக கபரில் கிடக்கப் போகிறோமே என்ற பயம் வரத்தான் செய்யும். தன்னந்தனிமையாக முன்கர் நக்கீர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறோமே என்ற பயம் வரத்தான் செய்யும். அந்த பயத்தின் நடுநடுக்கத்தில் மரணத்தோடு போராடி கொண்டிருப்பார்களே, சக்கராத்தினுடைய நிலையில் இருப்பார்களே, அவர்களை சென்று பாருங்கள். அவர்களுடைய பார்வை யாரையோ எதையோ
குத்திட்டு பார்ப்பதை போல நிற்கும். அங்கு பார்ப்பார்கள், இங்கு பார்ப்பார்கள். அவர்களுடைய பார்வை ஏதோ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும். நமக்கு ஒரு சிந்தனை வரும், ஒரு காலகட்டம் வரும், நானும் இப்படி படுப்பேன், என் பார்வை இப்படி சுற்றும். அந்த நேரத்தில் ஒரு விதமான பயம் ஆட்கொண்டு விடும். அப்பொழுதுதான் கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான மனாமும் விழிப்பினுடைய நிலையும் வந்து, யா ஹபீபி என்று கண்மணி நாயகம் நம்மை பார்த்து அழைத்து, உங்களை வரவேற்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த வெறிச்சி, அந்த மிரட்சி, அந்த பயம், அந்த உள்ளத்தில் ஆட்கொண்டிருக்கிற கொடுமைகள் எல்லாம் நம்முடைய இதயத்தை விட்டு மாறும். அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, மரணத்தை நினைத்தால் ஒரு மனிதனுக்கு கவலை என்பது ஆட்கொண்டு விடும். ஒவ்வொரு நாளும் 300 தடவை அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய உயிரை வாங்குகிற மலக் நம்மை உற்று பார்க்கிறார்களாம். அது என்ன 300 தடவை? ஒரு ஆள கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிற இந்த உலகத்தில் 300 தடவை ஒரு மலக்கு ஒரு மனிதனை உற்று பார்க்க முடியுமா என்ற கேள்வியை இந்த காலகட்டத்தில் ஒருதன் கேட்டாம்னா, இங்க வாழாத, இந்த பூமியில வாழாத, நீ பழைய காலத்து கற்காலத்தில் வாழப்போ என்று சொல்லிவிடுவோம். காரணம், மனிதனால் அனுப்பப்பட்ட சேட்டலைட்டுகள், விண்கோள்கள் ஒரு நிமிடத்திற்கு 300 போட்டோக்களை எடுக்கிற காலகட்டத்தை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. 300 தடவை என்னையும் உங்களையும் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். நேரம் எப்பொழுது வராதா என்று எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் இபாதத் செய்கிற தௌஃபீகோடு, கண்மணி நாயகத்தினுடைய மஹப்பத்தோடு நீண்ட ஆயுளை நசீபாக்குவானாக. மக்கள் செல்வங்களை நமக்கு தந்து அந்த மக்களை கொண்டு கண்குளிர்ச்சியை தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகத்தினுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது நமக்கு ஒரு ஆசை, என் கண்மணி நாயகம் என்னை வரவேற்க வேண்டும், என்னை வரவேற்க வேண்டும். கனவில் அவர்களை பார்க்க வேண்டும், விழிப்பில் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது, யா ஆஷிகே, என் மீது காதல் கொண்டவனே, உங்களை நான் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த கட்டத்தில் சொல்லுகிற பொழுது, நம்முடைய மனைவியோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய உற்றார்களோ மரணத்தினுடைய பயமோ, கபரினுடைய பயமோ, முன்கர் நக்கீரனுடைய பயமோ, எந்த பயமும் இருக்காது. என்னை வரவேற்பவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப் வரவேற்கிறார்கள். கொஞ்சம் கூடுதலா கேட்டுட்டோமோ? புகாரி இமாம் யார், அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்றெல்லாம் எண்ண வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கேட்போம். நம்மீது இரக்கம் கொள்பவன் ரப்புல் ஆலமீன். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 10 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருந்த இதயத்தை கொண்டவர்கள். 10 லட்சம் ஹதீஸ்னா ஏதோ 10 லட்சம் என்று நினைக்க வேண்டாம். ஒரு ஹதீஸ்ல 4 ராவி, 4 ரிவாயத் செய்யக்கூடியவர்கள் என்றால் 10 லட்சம் ஹதீஸுக்கும் 40 லட்சம் ராவிகள். அந்த 40 லட்சம் ராவிகளுடைய பெயரும் மனப்பாடம். அந்த 40 லட்சம் ராவிகளுடைய பிறப்பு, இறப்பு, அவர்கள் வாழ்வு, அவர்களுடைய குணநலன் அத்தனையும் மனப்பாடம். அந்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவர்களை சிறைபிடிக்கிறார்கள். ஒரு சிறிய மசாலாவுடைய விஷயத்தில் முஅத்தஸிலாக்களோடு பிரச்சனை ஏற்பட்டது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பா, அல்லாஹ்வுடைய கலாமா? உலகத்திலேயே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் விட சிறந்தது அல் குர்ஆன். காரணம், குர்ஆன் அழியாது. கியாமத் நாள் நெருங்கிவிட்டால் குர்ஆன் கிதாபுகளை, குர்ஆனுடைய ஏடுகளை புரட்டினால் ஒரு எழுத்தும் அதில் இருக்காது. அக்காலகட்டத்தில் வாழ்ந்த ஹாஃபில்களுக்கு ஓத முடியாது. குர்ஆனை அல்லாஹ் உயர்த்துவான். குர்ஆன் அழியாதது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம் என்று வாதித்தார்கள். வாதித்ததின் காரணத்தினால் அக்கால மன்னர்கள் அவர்களை சிறைபிடித்து சிறையில், இருட்டு சிறையில் அடைத்து வைத்து சவுக்கால் அடிக்கிறார்கள். 10 லட்சம் ஹதீஸ்களுக்கு சொந்தமான இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை, சுன்னத்தை பின்பற்றுகிற இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சவுக்கால் அடிக்கிறார்கள். அடி விழுகிறது. ஒரு மாபெரும் இமாமை,
உலக வரலாற்றை கொஞ்சம் ஏறிட்டு பாருங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக வஃபாத்தானார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமியர்களால் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். இரண்டாவது உமர் என்று வர்ணிக்கப்படுகிற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய எதிரிகளால் அடித்த அடி அவர்களுக்கு மரண அடியாக மாறியது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்பொழுது சவுக்கால் அடிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உஸ்தாத் இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அதுவா என் அருமை பிள்ளை அஹ்மத், அஹ்மத் என் அருமை பிள்ளை அஹ்மதை எதிர்பார்க்கிறேன் என்று கண்மணி நாயகம் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். மறுநாள் காலையிலே இமாம் முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவரை அழைத்து இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், என் மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். என் மாணவரிடத்தில் போய் சொல்லுங்கள், என் மாணவரிடத்திலே போய் சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? உங்களை கண்மணி நாயகம் வரவேற்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிற நேரத்தில் இருட்டறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து இமாம் முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தியை. உடனே சந்தோஷ மிகுதியால் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் அணிந்திருக்கிற ஜுப்பாவை சட்டையை கலட்டி முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகிறார்கள். சொன்னீர்களா செய்தியை? சொன்னேன். உங்களுக்கு என்ன அன்பளிப்பு தந்தார்கள்? தன்னுடைய மேனியில் அணிந்திருந்த சட்டையை கலட்டி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எனக்கு அன்பளிப்பு தந்தார்கள். அப்படியா? எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள், அந்த சட்டையை கொஞ்சம் இரவல் கொடுங்கள், அந்த சட்டையை எனக்கு கொஞ்சம் இரவல் கொடுங்கள். ஆலிமு குரைஷின், குரைஷ் குலத்தை சார்ந்த ஒரு ஆலிம், அவர் அகில உலகங்களையும் இல்மை கொண்டு நிறைப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணனை செய்யப்பட்ட இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சட்டையை வாங்குகிறார்கள். வாங்கி ஒரு வாளி நிறைய தண்ணீரை கொண்டு வந்து அந்த சட்டையை அந்த தண்ணீரிலே போட்டு முக்கி கழுகிவிட்டு சட்டையை தன்னுடைய மாணவரிடத்திலே திருப்பி கொடுத்து விட்டு அந்த தண்ணீரை குடிக்கிறார்கள். ஏன்? காரணம் என்ன? என் கண்மணி நாயகத்தால் வரவேற்பு கொடுக்கப்பட்டவர்கள். யுதல்லிகு துன்யானா வயத்லுபு ரப்பஹு. என் கண்மணி நாயகம் யார்? அவர்களை கொண்டுதான் நமக்கு துன்யாவும் ஆகிரமும். இன்றைய ஒரு வைத்திலே சொல்வார்கள், துன்யாவும் அவர்களை கொண்டுதான் கிடைக்கிறது, ஆகிரமும் அவர்களை கொண்டுதான் நமக்கு கிடைக்கிறது. யகீனன் யகீனன். பக்தாதி அப்பா அவர்கள் சொல்வார்கள், யகீனன் யகீனன் ஜாஹுஹு. கண்மணி நாயகத்தினுடைய ஜாகாகிறது, அது உயர்ந்ததாக. சுஹித ரப்புன் சுஹித ரப்புனா, நம்முடைய ரப்பினா அவர்களுடைய ஜாகு உயர்ந்த ஜாகாக இருக்கிறது, அவர்களுடைய ஜாகு உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பிஹி துர்ஹமுல் மௌத்தா பிஹி துர்ஹமுல் அஹ்யா. பிஹி அந்த மதீனத்து நாதர், மக்கத்து வேந்தர், புனிதத்தின் பேரரசு, பணிவின் சிகரம், மனிதகுல மாணிக்கம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் துர்ஹமுல் மௌத்தா, மௌத்தாக்களுக்கு ரஹ்மத் செய்யப்படுகிறது. அப்பா அவர்களுடைய வாக்கு. துர்ஹமுல் அஹ்யா, உயிருள்ளவர்களுக்கும் கிருபை செய்யப்படுகிறது. யார் எதை மறுத்தாலும் சரி,
கண்மணி நாயகம் வரவேற்கிறார்கள். அப்படி வரவேற்க முடியுமா என்ற கேள்வியை யார் மறுத்தாலும் சரி, கபரில் போய் மறுக்க முடியாது. கபரில் கண்மணி நாயகத்தை கொண்டு நிறுத்தி கேட்கப்படுகிற நேரத்தில் வரவேற்கக்கூடிய கண்மணி நாயகமாக இருந்தால், என்னை வரவேற்ற யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ் என்று நாம் கண்மணி நாயகத்தை அன்போடு சொல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவான். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்களை படிக்கிற வாய்ப்பு, அந்த புனிதமான மஜ்லிஸில் அமருகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்பா அவர்கள் இன்னொரு பைத்திலே சொல்வார்கள், மதாயிஹு மின்ஹன் நிலாமு வபஸ்ஸுஹா மதாயிஹா. கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான கவிதைகள், அது உரைநடையாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், யஸூலு பிஹா, அந்த கவிதைகளை கொண்டுதான் ஹுஸ்னுல் குலூபி, கல்பினுடைய கவலைகள் நீங்குகிறது. மௌலிது மஜ்லிஸுக்கு வந்து உட்கார்ந்து மன அமைதியோடு மௌலிதை ஓதிப்பாருங்கள். ஓதி பார்க்கிற பொழுது மனக்கவலைகளை அல்லாஹ் நீக்குகிறான். மனதிலே வேதனை வருகிறதா, புருதா ஷரீஃபை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு படித்து பாருங்கள். ஒன்றுக்கும் முடியவில்லையா, சுபஹான மௌலிதிலே வரக்கூடிய அடிகளாகிய யா சய்யித சாதாத்தி ஜீதுக காசிதா என்ற பைத்தை படியுங்கள், வேதனையோடு படியுங்கள். கண்மணி நாயகமே, உங்களை நோக்கி வந்து நிற்கிறோம், மன அமைதி எங்களுக்கு தேவை என்ற முறையிலே படியுங்கள். ஒன்றும் முடியவில்லையா, மன அமைதியை கெடுக்கிற நேரமா, மன அமைதிகள் இல்லாமல் இருக்கிற நேரமா, யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ் என்று இந்த வித்ரியாவினுடைய வைத்தை படியுங்கள். மதாயுஹா மின்ஹன் நிலாமு, கண்மணி நாயகத்தினுடைய அந்த கவிதைகளில் நின்றும் உள்ளதுதான் நிலாம், கவிதைகள். வபஸ்ஸுஹா, உரைநடையாக படிப்பவைகள். யஸூலு பிஹா ஹுஸ்னுல் குலூபி, குலூபுகளுடைய இதயங்களுடைய வேதனைகள் என் கண்மணி நாயகத்தினுடைய கவிதைகளை கொண்டுதான் நீங்குகிறது, அவர்களை புகழ்வதால் தான் நீங்குகிறது. நீங்குதா இல்லையா, அது உணர்ந்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். அது விளக்குவதற்கு முடியாத விஷயம். அல்லாஹ் தௌஃபீக்கை தர வேண்டும். கவிதையை கேலி செய்பவர்களை அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். இந்த அடியினுடைய அர்த்தம் கூட தெரியாமல், இந்த அடியினுடைய அர்த்தம் மௌலாய என்னுடைய இறைவா, அடிக்கடி முன்னால் ஒரு தடவை நினைவுபடுத்தினேன், ஸல்லி வஸல்லிம், சலாத்தும் சலாமும் சொல்வாயாக. யாரின் மீது? அலா ஹபீபிக, உன்னுடைய ஹபீபின் மீது. அவர்கள் யார்? கைரில் ஹல்கி குல்லிஹிம், அனைத்து படைப்பினங்களுக்கும் தலைவர். இந்த கவிதையை எடுத்து வைத்துக் கொண்டு கூட கேலியும் கிண்டலுமாக சினிமா பாட்டுக்களை படித்து, இல்லை ஷிர்கினுடைய பாட்டுக்களை படித்து கேலி செய்வதற்கு ஒரு நாவுக்கு அல்லாஹ் துணிவை கொடுத்திருக்கிறான் என்றால், அதை கேட்கும் கேடுகட்ட நிலைமை அல்லாஹ் நம்மை விட்டும் நம்முடைய சந்தானங்களை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அதிலே ஒரு மனிதனுக்கு லைப்பா, நமக்கு லைப்பு எங்கே? நமக்கு லைப்பு எங்கே? இமாமுனா இமாமுல் அலம் இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்களாம், யா சய்யித சாதாத்தி ஜீதுக காசிதா என்ற அடியை அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பை, மதீனாவின் மீதுள்ள தொடர்பை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக்கி தந்தருள் புரிவானாக. கமா உம்மத்துன் ஃபீ தரிக்கி துன்யா யஹுஸ்ஸுஹா, கமா உம்மத்தன் ஃபீ தரிக்கி துன்யா யஹுஸ்ஸுஹா, தன்னுடைய சமுதாயம் இந்த துன்யாவை விட்டும் விடுபட்டு நிற்க வேண்டும். துன்யாவிலே மூழ்கிவிடக் கூடாது. துன்யாவினுடைய ஹராமிலே, துன்யாவினுடைய ஈடுபாடுகளிலே, துன்யாவினுடைய பிரச்சனைகளிலே வாழ்வை மாய்த்து விடக் கூடாது என்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக, தூண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். யமீனன் தராஹு மஅ ஷிமாலின் யபுஸ்ஸுஹா வயூஹி லஹா மிம்மா யுனாஃபிருஹா வஹ்பா. கண்மணி நாயகத்தினுடைய பார்வைகளை நமக்கு சொல்கிறார்கள், அவர்களுடைய தோற்றங்களை நமக்கு சொல்லுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அடுத்து ஒரு பைத்தை
அர்த்தம் வைத்து அதற்கு விளக்கம் சொல்வதற்குரிய நேரம் அல்ல. ரமலான் நிறைவு பெறக்கூடிய அந்த நேரமாக இருந்தால் அடுத்து ஒரு பைத்திற்கு வருவோம். அப்பா அவர்கள் நமக்கு யா என்ற ஹர்ஃபிலே ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள். ஃபதூபு அஹில்லாயி, என்னுடைய அருமை நண்பர்களே, கீழக்கரையில் ஆன்மீக ஆட்சி செய்யக்கூடிய சதகத்துல்லாஹுல் காஹிரி நமது ஊரை பிறப்பிடமாக கொண்டு நமக்கு யா ஜத்தனா யா ஷைഖனா என்று உரிமையோடு அழைக்கிறோமே அந்த அப்பா அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், ஃபதூபு அஹில்லாய, என்னுடைய சகோதரனே, என்னுடைய நண்பர்களே, என் பிரியமானவர்களே, தூபு தௌபா செய்து கொள்ளுங்கள், தூபு தௌபா செய்து கொள்ளுங்கள். எப்படி தௌபா செய்ய வேண்டும்? பிஅஃஸஹ தௌபத்தின் தௌபத்தன் நஸூஹா என்ற தௌபாவை செய்து கொள்ளுங்கள். தௌபத்தன் நஸூஹா என்பதை எப்படி செய்வது? அருமையான சகோதரர்களே, ரமலானுடைய நேரங்கள் சில மணி நேரங்களா என்பது நம்மால் முடிவு செய்ய முடியவில்லை. இந்த நேரத்திலே நான் யார், நீங்கள் யார் என்பதை ஒரு பட்டியலிடுங்கள். வயதுக்கு வந்ததிலிருந்து எத்தனை தவறுகளை நானும் நீங்களும் செய்தோம் என்பது நமக்கும் ரப்புக்கும் தெரியும். அவைகளை பட்டியலிடுங்கள். நான் அயோக்கியனா, நான் நல்லவனா என்பதை முடிவு செய்யுங்கள். செய்துவிட்ட பாவங்களுக்காக ரப்புல் ஆலமீனிடத்திலே அழுது கண்ணீரை வடியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மூடப்படாத கதவை திறந்து வைத்து காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுக்கிறான். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு ஜனாசாவிற்கு செல்கிறார்கள். ஜனாசா மரணிக்கவில்லை ஆள், ஒரு அன்சாரி தோழர் அவர்களுடைய ஜனாசாவிற்கு செல்லுகிறார்கள். செல்லுகிற நேரத்தில் அந்த ஜனாசாவிற்கு சென்ற கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். அன்சாரி தோழர் வஃபாத்தினுடைய நெருக்கத்தில், சக்கராத்தினுடைய ஹாலத்தில் கிடந்து கொண்டிருக்கிற அந்த கடைசி கட்டம், அந்த கட்டத்தில் கண்மணி நாயகமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையான நல்லவர்களே, நம்முடைய மௌத்திற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் அந்த தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிகிற நேரத்தில் நம் வாழ்வு ஈடேற்றம் பெற்றதாக ஆகும். கண்மணி நாயகம் வருகிறார்கள். அந்த மனிதரால் பேச முடியவில்லை. கடைசி நேரத்திலே ரூஹு இழுத்துக் கொண்டிருக்கிற நேரம் கண்மணி நாயகமும் உமர் நாயகமும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது அந்த மனிதனுடைய மூச்சு இழுக்கிறது, கண்கள் திறந்து திறந்து மூடுகிறது. கடைசி நேரம் அந்த மனிதரை பார்த்து, அந்த சஹாபியை பார்த்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், துபு இலல்லாஹ், துபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பை தேடு. மௌத்தினுடைய அந்த கடைசி நேரத்தில் கண்மணி நாயகம் நமக்கும் இப்படி காட்சி தந்து துபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்னால் அது நமக்கு எவ்வளவு இனிமையை தரும். அல்லாஹ் அந்த தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக. இந்த வித்ரியாவுடைய புனிதமான மஜ்லிஸை வைத்து ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்போம், கண்மணி நாயகத்திடத்திலே வேண்டுதல் வைப்போம். அல்லாஹ் உங்களுக்கு தந்த குதிரத்தை கொண்டு அற்பாடியார்களாகிய எங்களுக்கும் அந்த வாய்ப்பை தாருங்கள். அந்த மனிதரை பார்த்து துபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள் என்றார்கள். சொல்லி முடித்துவிட்டு சிரிக்கிறார்கள் கண்மணி நாயகம். சிரிக்கிற அந்த நேரத்தில் சிறிது நேரத்தில் அவர்களுடைய ரூஹு உடலை விட்டும் பிரிகிறது. உடலை விட்டும் பிரிகிற அந்த கடைசி கட்டம் கண்மணி நாயகம் சிரித்தார்கள். அதை பற்றி சஹாபாக்கள் கேட்டார்களாம். உமர் நாயகம் கேட்டார்கள், என்ன சிரித்தீர்கள் அன்பு நாயகமே என்று கேட்கிற நேரத்தில், என்னுடைய அன்பான சஹாபி அவர்கள் மரண வேதனையில் கிடந்தார்கள், பேச முடியவில்லை, வாய் பேசுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த கடைசி கட்டம்
அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய கண்ணை கொண்டு அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கண்ணை கொண்டு சிமிட்டினார்கள். வாய் பேச முடியவில்லை, இதயம் வருத்தப்படுகிறது, கண்கள் அந்த சிமிட்டுதலை வெளிப்படுத்துகிறது. எனவே என் ரப்பு என்னுடைய அன்பு ஹபீபை மன்னித்து விட்டான். மலாயிக்கத்துமார்களிடத்தில் அவன் பேசுகிறான், யா மலாயிக்கத்தி இன்ன அபுதி என்னுடைய அடியார் அஜசானி தௌபதி பிலிசானிஹி தன்னுடைய நாவை கொண்டு தௌபா செய்வதற்கு முடியாமலாகிவிட்டார். வனதிமபி கல்விஹி தன்னுடைய கல்வை கொண்டு அவர் வேதனைப்படுகிறார். அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களை பார்த்து சொன்னான், ஃபலா அலாவு தௌபத்தஹு வனதாமத்தஹு பிகல்பிஹி அவர் கல்வை கொண்டு தௌபா செய்தாரே, வேதனைப்பட்டாரே, கண்ணை கொண்டு சிமிட்டினாரே, அதை நான் வீணாக்கவில்லை. அஷ்ஹது வஷ்ஹது மலாயிக்கத்மார்களே நீங்கள் சாட்சியாகிக் கொள்ளுங்கள். இன்னி கத் கஃபர்து லக லஹு அவருக்கு நான் மன்னித்து கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்கிறோமே. நாம் வித்ரியாவின் மகத்துவத்தை வைத்து கேட்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகத்தினுடைய அருட்பார்வையை அந்த கடைசி நேரத்தில் நமக்கு தந்தருள் புரிய வேண்டும். சக்கராத்தினுடைய வேதனை, சக்கராத்தினுடைய மெருட்சி, இந்த உலகத்தை விட்டும் விடைபெறப் போகிறோமே, நல்லவனாக விடைபெற போகிறோமோ இல்லையோ என்ற மிரட்சி, அந்த மிரட்சியினுடைய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான வருகையை கொண்டு நமக்கு தெளிவுபடுத்தி தந்தருள் புரிவானாக. அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதூபு நீங்கள் தௌபா செய்யுங்கள், தௌபாவோடு நிறுத்திவிட வேண்டாம். வசீரு தௌபாவோடு நிறுத்திவிடாதீர்கள். வசீரூலி முன்ஜீக்கும் உங்களை ஈடேற்றமளிப்பார்களே அந்த கண்மணி நாயகத்தின் பக்கம் ஓடுங்கள். சீரு ஓடுங்கள், மதீனாவை நோக்கி ஓடுங்கள், கண்மணி நாயகத்தை தோக்கி ஓடுங்கள். உடலோடு ஓட முடியுமா? உடலோடு ஓடுங்கள். உடலோடு மதீனாவை நோக்கி ஓட முடியவில்லையா? ரூஹை மதீனாவை நோக்கி அனுப்புங்கள். தௌபா செய்ததோடு நிறுத்தாதீர்கள், தௌபாவோடு சேர்த்து ஸலவாத்தை சொல்லுங்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் குது பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி. யா ரசூலல்லாஹ் நான் ஏதோ தௌபா செய்தேன், என்னுடைய முயற்சி கம்மியானது, என்னுடைய நாட்டத்தை அடைய செய்யுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் கொடுத்த குதிரத்தின் அடிப்படையில் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுங்கள். வசீரூலி முன்ஜீக்கும் உங்களை ஈடேற்றமளிப்பவர்களின் பக்கம் ஓடுங்கள் என்று சொல்லிவிட்டு வலவு பாத ஷைபத்தின் உங்களுடைய தலைமுடிகளும் உங்களுடைய தாடி முடிகளும் நரைத்ததற்கு பின்னால் ஆகியிருந்தாலும் வெட்கப்படாதீர்கள், தௌபாவை செய்துவிட்டு வசீரூலி முன்ஜீக்கும் உங்களுடைய ஈடேற்றம் தரக்கூடிய கண்மணி நாயகத்தின் பக்கம் நீங்கள் ஓடிச் செல்லுங்கள். ததீபு பி அவ்காத்தின ஃபாயிஸ தைபா அப்படி நீங்கள் கண்மணி நாயகத்தின் பக்கம் ஓடிச் சென்றீர்கள் என்றால் ததீபு நீங்கள் மனம் பெற்றவர்களாக மாறுவீர்கள். தௌபாவோடு நிறுத்தாதீர்கள், தௌபாவோடு சேர்த்து கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத்தை சொல்லி அவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படையுங்கள். அப்படி பொறுப்பை ஒப்படைத்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு ஈடேற்றத்தை தருவார்கள். வததீபு பி அவ்காத்தின ஃபாயிஸ் பி அவ்காத்தின் உங்களுடைய அவ்காத்துகள் நேரங்களை கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ததீபு நஃபாயிசு தைபா அப்படி நீங்கள் கண்மணி நாயகத்தை பற்றி ஓடினீர்கள் என்றால் உங்களுடைய நாட்கள் இல்லை, உங்களுடைய மூச்சுக்கள் வெற்றி பெற்றதாக மனம் பெற்றதாக மாறும். ஒரு மூச்சு உள்ளே இழுக்கிறோம், ஒரு மூச்சு வெளியே விடுகிறோம். உள்ளே இழுத்த மூச்சு வெளியே வருகிறது, வெளியே வந்த மூச்சு உள்ளே வருகிறது. இந்த மூச்சு ஒரு நாள் உள்ளே இழுக்கிற போது இழுத்த இழுப்போடு நிற்கப் போகிறது. அல்லாஹ் நல்ல நாளாக ஆக்கி தந்தருள் புரிவானாக, வெற்றி பெற்ற நாளாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. அப்படி நாம்
மூச்சு இழுத்து வெளியே விடுகிற அந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் சீரூலி முன்ஜீக்கும் உங்களுடைய இடேற்றம் தரக்கூடிய கண்மணி நாயகத்தின் பக்கம் ஓடி செல்லுங்கள் என்று அழைப்பு விடுத்து விட்டு சொல்கிறார்கள். யதீபு பிரையாஹுன் நஸீமு பிதைபத்தின், நீங்கள் உங்களுடைய ரூஹை கண்மணி நாயகத்தின் பக்கம் அர்ப்பணம் செய்கிறீர்களே, ஃபிதாக்க யா ரசூலல்லாஹ், ஃபிதாக்க யா ரசூலல்லாஹ், ஃபிதாக்க யா ரசூலல்லாஹ் என்று அர்ப்பணம் செய்கிறோமே, அப்படி அர்ப்பணம் செய்கிற அந்த புனிதம் மிக்க அர்ப்பணம் செய்கிற பொழுது தென்றல் காற்றோடு ஸலவாத்தை சொல்லி அனுப்புவீர்களே, அந்த தென்றல் காற்றும் நறுமணம் பெற்றதாக மாறுகிறது. யதீபு பிரையாஹு, யதீபு மனம் பெற்றதாக மாறுகிறது. இந்த ஸலவாத்தினுடைய காரணத்தினால் அந்நசீமு சென்றல் காற்று, நசீம் என்பதற்கு பிச்சிப்பூ என்பார்கள், முல்லைப்பூ என்பார்கள், மல்லிகை மலர் என்பார்கள். தென்றல் காற்று மனம் பெறுகிறது. பிதைபத்தின் ஃபதூபா, அடுத்து சொல்கிறார்கள் ஃபதூபா, எனவே தூபா சுபசோபனம் உண்டாவதாக. லிமன் ஃபீ தைபத்தின், மனம் பெற்றுவிட்ட ஒருவனுடைய விஷயத்தில் யன்ஷிகுர் ரையா, அவருடைய தென்றல் காற்றும் மனம் பெற்றதாக மாறிவிட்டதே, அவர் உயர்வு பெற்றவராக மாறிவிட்டார் என்று நம்மை பார்த்து தௌபா செய்ய சொல்கிறார்கள். தௌபா செய்கிற நேரத்தில், ரப்பிடத்திலே மண்டியிடுகிற நேரத்தில், தௌபா செய்கிற நேரத்தில் நம்முடைய பாவங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். 2 சொட்டு கண்ணீரையாவது வடிக்க பாருங்கள். ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தல்லாமல் எங்களுடைய ரமலானை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே உருகி கேளுங்கள். சில மணி நேரங்களா அல்லது ஒரு நாள் அதிகமாக இருக்கிறதா நம்மால் செய்ய முடியாத அந்த நிறைவனுடைய சமயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீனிடத்திலே வேண்டுதலை வைக்க வேண்டிய நேரம். கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான ரவுலாவிலே வந்து நின்று கொண்டு யாமன் யாதுஃபினத் என்று அழைத்தார்களே, அவர்களுக்கெல்லாம் அழைப்பை கொடுத்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழைப்பை கொண்டு ஈடேற்றம் பெற வைத்தார்களே, நமக்கும் அந்த ஈடேற்றம் கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகத்தை பற்றி இன்னும் சொல்வார்கள். சதூகுன் இதாமா கால லா வகதா நஅம், கண்மணி நாயகம் யாரையாவது பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தில் லா என்று சொன்னாலோ அல்லது ஆம் என்று சொன்னாலோ, இருக்கிறது என்று சொன்னாலோ, ஆம் என்று சொன்னாலோ, எதை சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும், அது சத்தியமானதாக இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, காபாவிற்கு செல்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காபாவின் சொந்தக்காரராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்கு செல்கிறார்கள். காபா பூட்டப்பட்டிருக்கிறது. காபாவினுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்ற சஹாபியிடம் இருக்கிறது. அப்பொழுது அவர் சஹாபியாக இல்லை, எதிரியாக இருக்கிறார். அவரை பார்த்து கண்மணி நாயகம் கேட்டார்கள், சாவியை கொஞ்சம் தாருங்கள், காபாவை துறந்து காபாலயத்திற்குள்ளால் சென்று 2 ரக்காத் தொழுதுவிட்டு தருகிறேன் என்கிற பொழுது உஸ்மான் இப்னு தல்ஹா சொன்னார்களாம், காபாவினுடைய சாவியை நான் தரமாட்டேன், உங்களுடைய கையில் நான் தரமாட்டேன் என்று வலுக்கட்டாயமாக தர மறுக்கிறார். அப்பொழுது கண்மணி நாயகம் உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்களாம், இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள், அஸ்லிம், இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களை பார்த்து சொன்னதும், உஸ்மான் இப்னு தல்ஹாவோ காஃபிர்களுடைய தலைவர்களில் ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் சொன்னாராம், நான் இஸ்லாத்திற்கு வருவதா யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அஜப் லக யா ஹைசு, நான் இஸ்லாத்திற்கு வருவதா, என்னை இஸ்லாத்தில் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்கிற நேரத்தில், இஸ்லாத்திற்கு நீங்கள் வருவீர்கள், வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம், காபாவினுடைய சாவியை நான் இப்போது உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் தர மறுக்கிறீர்கள். லஅல்லக சதரா ஹாதல் மிஃப்தாஹ, இந்த மிஃப்தாஹ், இந்த காபாலயத்தினுடைய சாவி ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கையில் வரும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து சொல்கிறார்கள், உஸ்மான் இப்னு தல்ஹா,
ஒரு நிமிட நேரம் கஅபாவை துறந்து உள்ளே தொழுவதற்கு அனுமதி தர மாட்டேன் என்கிறீரா? ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கையில் அந்த சாவி வரும், வந்தால் உம்மை நான் தடுப்பேன் என்று சொல்லவில்லை, உங்கள் கையில் அந்த சாவியை நான் தருவேன் என்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அலஹு ஹைது அஷா, நான் அந்த சாவியை உங்களுடைய கையில் தருவேன் என்கிறார்கள். அப்பா அவர்கள் சொன்னார்களே, சதூகுன் இதா மா கல லா வகதா நஅம், ஆம் இல்லை என்று என் கண்மணி நாயகம் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அது பொய்யாக இருக்கவே இருக்காது என்று அப்பா அவர்கள் சொல்லி காட்டினார்களே. உஸ்மான் இப்னு தல்ஹா சொல்கிறார்கள், எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் காலம் மாறுகிறது, மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் கண்மணி நாயகம் 10,000 சஹாபாக்களோடு. அவர்களை எதிர்க்க நாதி இல்லாமல் மக்காவை வெற்றி கொண்டு வருகிறார்கள். வருகிற நேரத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையிலே சாவி இருக்கிறது. அந்த சாவியை இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக வாங்குவதற்கு விருப்பப்படுகிறார்கள். உமரே வேகமாக வாங்க வேண்டாம், இப்பொழுது உஸ்மான் இப்னு தல்ஹாவே கண்மணி நாயகத்தினுடைய கையில் அந்த சாவியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். கஅபாவை திறந்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு அந்த பூட்டிவிட்டு அந்த சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறக்கூடிய நபருடைய கையிலே கொடுத்துவிட்டு சொல்கிறார்களாம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, உரியவர்களிடத்திலே அமானிதத்தை கொடுக்க வேண்டும். அன்றைய தினத்திலே நான் சொன்னேனே, ஒரு நிமிட நேரம், ஒரு 4 ரக்காத் தொழுவதற்கு எனக்கு அந்த கஅபாலயத்தினுடைய சாவியை திறந்து தரமாட்டேன் என்று சொன்னீர்களே, இப்பொழுது இதோ கஅபாவினுடைய சாவியை நான் என்னுடைய கையில் நான் விரும்புகிற முறையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உஸ்மான் அவர்களுடைய கையில் கொடுத்துவிட்டு சொன்னார்களாம், உஸ்மான் யா உஸ்மான் ஹுத் ஹாதிஹி முஹல்லதா ஹாலிதம் முஹல்லதா, கியாமத் நாள் வரையிலும் இந்த சாவி உங்க குடும்பத்தில் தான் இருக்கின்றார். தரமாட்டேன் என்று சொன்னவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைகிற நேரத்தில், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தால், ஒரு ஆள் ஒரு பொருளை கேட்கிறோம், நமக்கும் அதில் உரிமை இருக்கிறது, கேட்டு தரமாட்டேன் என்று சொல்லுகிறார், இன்னொரு காலகட்டத்தில் அது நம்முடைய கையில் வந்தால் அவர் எப்படியெல்லாம் கேலி செய்வோம், நம்முடைய அதிகாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துவோம், அதிகாரத்தின் மொத்த உருவம். கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், கியாமத் நாள் வரையிலும் உங்களுடைய குடும்பத்தின் கையில் சாவி இருக்கும் என்கிறார்கள். இன்றைய காலகட்டம் வரையிலும் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவாக பின்பு இஸ்ராத்தை தழுவினார்கள், அவர்களுடைய கரத்தில் தான் அந்த சாவி இருந்து கொண்டிருக்கிறது என்றால், அருமையான சகோதரர்களே, எதிர்த்தவர்களை, வஞ்சித்தவர்களை, கொடுமைப்படுத்தியவர்களை, உணவு கொடுக்காதவர்களை, அடித்து துரத்தியவர்களை, கல்லார் எறிந்தவர்களை, இரத்த காயம் படுத்தியவர்களை, மக்கத்து வேந்தர் மதீனத்து நாதர், என்னை இரத்த காயம் படுத்தினீர்களா, என்னை அடித்து துரத்தினீர்களா, எனக்கு மரியாதை தரவில்லையா, இதோ பிடித்துக் கொள்ளுங்கள் என்று மரியாதையையும் மாண்பையும் உயர்வையும் கொடுத்தார்கள் என்றால், வித்திரியாவினுடைய மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டு நாம் கண்மணி நாயகத்தை புகழ்ந்து அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களுடைய அடிமையாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நம்மை கண்மணி நாயகம் கைவிட மாட்டார்கள், கண்மணி நாயகம் கைவிட மாட்டார்கள். அவர்களிடத்தில் வேண்டுதலை வைப்போம், எங்கள் வாழ்விலும் நீங்கள் தான் துணை, உங்களை கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கையும் அமைகிறது, உங்களை கொண்டுதான் எங்களுடைய மௌத்தும் அமைகிறது. கண்மணி நாயகம் சொன்னார்களே, ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும் என்று, அந்த முறையிலே மதீனத்து நாதரை நோக்கி நாம் நிறைவு நாளான இன்றைய தினத்திலே ஒரு வேண்டுதலை வைப்போம். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், மக்கத்து வேந்தரே, மதீனத்து நாதரே, எங்கள் வாழ்வில் ஒளிதாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு குதிரத்தை கொடுத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், எங்களுடைய மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி தாருங்கள் என்ற ஒரு வேண்டுதலை வைப்போம். அல்லாஹ் நம்முடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்தி கண்மணி நாயகத்தினுடைய ஆஷிக்குகளாக, மாதிகுகளாக, புகழ் பாடக்கூடியவர்களாக, அவர்களின் மீது இஷ்கு வைத்தவர்களாக, அவர்களை எல்லா நேரங்களிலும் நினைப்பவர்களாக, சுன்னத்தை பேணுபவர்களாக,
அவர்களோடு தொடர்பை வைப்பவர்களாக, மதீனாவோடு ஒரு தொடர்பை வைப்பவர்களாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை கியாமத் நாளில் கண்மணி நாயகத்தோடு நம்மை ஒன்று கூட வைப்பானாக. கண்மணி நாயகத்தை நம்முடைய மரணத்திலும் மரண வேளையிலும் அல்லாஹ் காட்டி தந்தருள் புரிவானாக. கபரிலும் கண்மணி நாயகத்தினுடைய உதவியை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மஹ்ஷரிலும் கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக சுவனத்தில் ஈருலக வேந்தர் கண்மணி நாயகத்தின் காலடிகளுக்கு கீழால் ஒன்று கூடும் பாக்கியத்தை ரிவாவுல் ஹம்தில் அல்லாஹ் தந்தருள் புரிவதோடு ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் பூமானின் புனித கரத்தால் தண்ணீர் அருந்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு ஆர்வம், வித்ரியாவிற்கு விளக்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அதற்கு தகுதியாக நான் இருக்கிறேனா என்பது எனக்கு தெரியவில்லை. என் கண்மணி நாயகத்தினுடைய உதவியை கொண்டு இங்கு அடங்கப்பெற்றிருக்கக்கூடிய நாதாக்களுடைய துஆபரக்கத்தை கொண்டு சொல்லலாம் என்ற எண்ணத்தில் வந்தேன். வித்திரியாவை நான் விளக்கம் சொல்லவில்லை. அந்த கடலிலிருந்து ஒரு சொட்டை தொட்டு வைத்தேனே தவிர நான் விளக்கம் சொல்லவில்லை. அதற்கு தகுதியுடையவனாக நான் இருக்கவும் இல்லை. ஏதோ எனக்கு அந்த ஒரு புனிதமான பாக்கியத்தை தந்த குத்துபியா மன்சிலுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக எங்களுடைய இதயங்களில் நிறைந்த ஹஸரத் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் அத்துணை பேர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை நான் சொல்லி அவர்களுக்காக துஆ செய்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வித்ரியா நிகழ்ச்சியை தொடர்படியாக ஆங்காங்கு இருந்து கேட்டுக்கொண்டு என்னிடத்திலே துஆ செய்து போனிலும் மற்றும் நேரில் பார்க்கிற நேரங்களிலெல்லாம் துஆ செய்தார்களே, அவர்களுக்கும் இதை கொண்டு இஷ்கையும் மஹப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டார்களே, அவர்களுக்கும் என் நன்றியை சொல்கிறேன். அதே போன்று அல்லாஹ்வுடைய தௌஃபீக் உலகெங்கிலும் மக்கள் இந்த காட்சியை இந்த நேரத்தில் பார்க்கிற அமைப்பையும் நம்முடைய மன்சிலுடைய பொறுப்பாளர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் இதை தொடரச் செய்வானாக, துலங்கச் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் உலகெங்கிலும் ஒளிரக்கூடிய சேனலாக அல்லாஹ் இதை மாற்றி அருள் புரிவானாக என்ற துஆவோடு நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். இங்கே அமர்ந்திருப்பவர்கள், வீடுகளில் அமர்ந்து பார்ப்பவர்கள், உலகெங்கிலும் இதை பார்ப்பவர்கள், கடைசி வரையிலும் சுன்னத்துல் ஜமாஅத்திற்காக, இஷ்கே ரசூலுக்காக உழைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என் போன்ற உலமாக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும். என் மக்களை அல்லாஹ் ஆலிமான சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய தலை சிறந்த ஆலிம்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய நீங்கள் துஆ செய்ய வேண்டும். என்னுடைய பெற்றோர்களுடைய மகஃபிரத்துக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். நான் உங்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்கிறேன். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூலாக்கி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الفاتحة. غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم أوصل إلى روح نبينا وحبيبنا وحبيب قلوبنا وسيد المرسلين وخاتم النبيين وحبيب رب العالمين وكنز العاشقين وإلى كافة المؤمنين كافة. اللهم إنا نسألك بقراءة القصيدة الوترية في مدح خير البرية أن ترزقنا
زيارة قبر نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، وأن ترزقنا قبل الموت بنظر وجه سيدنا محمد صلى الله عليه وسلم، وترزقنا موت محبوب محمد صلى الله عليه وسلم، وتحشرنا في زمرة سيدنا محمد صلى الله عليه وسلم، وتحشرنا تحت ظل لواء سيدنا محمد صلى الله عليه وسلم، وترزقنا شفاعة سيدنا محمد صلى الله عليه وسلم، وترزقنا كأس سيدنا محمد صلى الله عليه وسلم، واسقنا كأس سيدنا محمد صلى الله عليه وسلم، وتحشرنا في عرس سيدنا محمد صلى الله عليه وسلم، ولقائك يا ذا الجلال والإكرام، وجعلنا مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، واستجب دعانا بحق سيدنا محمد صلى الله عليه وسلم، وبحق عرشك وبحق أسمائك كلها، وجعلنا من المؤمنين الفائزين برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان اتقاء وتلقاء وأمناء وخلصاء، فجعلنا يا ربنا من اتقائك وتلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب. اللهم اجعل هذا الشهر شاهدا لنا يا رب العالمين، ولا شاهدا علينا يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அருமையான சகோதரர்களே, நம்முடைய மேலப்பள்ளி இமாம் அவர்களுக்கு உதவி செய்ய முன்னாலேயே வேண்டுதல் வைத்தோம். அதன் அடிப்படையில் பலர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். வயது முதிர்ந்த உலமாக்களுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் என்று கருதி உதவி செய்யுமாறு வேண்டுகிறேன். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் ஷவ்வால் பிறை 13 நமது ஊருக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு புனிதமான மகத்துவம். உலகெங்கிலும் நடக்கக்கூடிய புர்தா மஜ்லிஸில் கேரளாவிலிருந்து அதற்கென்று ஒரு தனி அமைப்பு. அன்றைய தினம் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லோரும் ஜலாலியா மஜ்லிஸ்ல புர்தா கிதாபோட வாருங்க. புர்தா கிதாபை கையில தூக்கிட்டு வாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் இஷ்கோட படிப்போம். பெண்களாக இருப்பவர்களுக்கு டோக்கன்கள் தைக்கா தோறும் பசீஹா ஸ்டோரில் இருக்கிறது. தயவு செய்து அதை நீங்கள் ரமலானில் கொடுக்கக்கூடிய ஒரு மதுஹுன் நபியினுடைய உதவியாக நினைத்து ஒத்துழைப்பு செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஹதரத் பிறந்தகை அவளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்ச்சி. புனித சங்கை மிகு ரமலானுடைய 29 நாட்களும் நம்முடைய பாட்டனார் மாதிகுர் ரசூல் மகான் சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாத்தளித்த புனித வித்ரியா ஷரீஃபினுடைய விளக்கத்தினை சிறப்பான முறையில் சிறப்பித்து தந்த விளக்குரையாற்றிய நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழித்தோன்றலும் நமது மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியருமாகிய மௌலவி சையீது அப்துர் ரஹ்மான் தங்கள் ஹதரத் அகசனி பாக்கிவி அவர்களுக்கு நமது பாட்டனார் மாதியூர் ரசூல் சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வழித்தோன்றலும்
நமது புதுப்பள்ளியினுடைய முன்னாள் மேனேஜர் பாளையம் மொஹிதீன் அப்துல் காதர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இப்பொழுது والديه سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن والديه سيد المرسلين وعلى وصحبه أجمعين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن والديه سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين يا غفار يا غفور يغفر لنا الأوزار صل سلم على البتول المختار والفان مولانا صراط الشكور الأحياء وارزقنا به في الدارين مع الأبرار يا غفار يا غفور يغفر لنا الأوزار صل سلم على بالبتول المختار وارفع مولانا سيدة الشكور الأحياء وارزقنا به في الدارين مع الأبرار يا غفار يا غفور يغفر لنا الأوزار صل سلم على بالبتول المختار وارفع مولانا سيدة الشكور الأحياء وارضنا به في الدارين مع الأبرار. السلام عليكم. அடுத்ததாக நமது மேலப்பட்டியில் இருந்தவர்களாக குலாமாக பணியாற்றி ஓய்வுபெற்ற முகமது அவர்களுக்கு நமது தமிழ் அவர்கள் முன்னாடி கூட்டி Allah